சென்னையில் இங்கே எங்கேயாச்சும் வந்து ஏன்டா நம்ம அங்கேருந்து இவ்வளோ கஷ்டப்பட்டுலாம் இங்கே வந்தோம் அப்படின்னு நினச்ச தருணம் ஏதாச்சும் இருக்குதா? பர்சனலாக சில விஷயங்கள் வரும்போது தான் இப்போ என் தம்பி இருக்கிறான், எங்கள் ஃபேமிலி இருக்குது, ஒரு விஷயம் நடக்கிறதால அவங்களும் பாதிக்கப்படும்ன்றது போது தான் ஒரு விதமான ஃபீல் ஒன்று இருந்தது. நீங்கள் கான்ட்ரவர்சி தானே எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க? பொதுவாக தான் விரிச்சேன், அதில் இங்கே வந்து விழு நான் எதிர்பார்க்கலைங்க. நீங்கள் பக்கத்துலேருந்து கல்லெறிஞ்சிக்கிட்டே இருக்காங்க. மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில், அளவிலும் தரத்திலும் நோ காம்ப்ரமைஸ். நம்ம ஒரு போலீஸ் ஆகிறோம், ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் மட்டும் கிடையாது, அதை தாண்டி நம்மளும் அவங்க ஆட்டிடியூட் எப்படி இருக்குது, சில விஷயங்கள்லாம் நம்ம பண்ண வேண்டியது இருக்கும், இன்னும் ஒர்க்லாம் பண்ணிட வேண்டியது. ட்ரைனிங் இருந்துச்சு. ட்ரைனிங் கொஞ்சம் ரிகரஸாக இருக்கும். எப்படின்னா நான் பேசிக்கலாக ஒரு ஆக்டரை ட்ரெயின் பண்ணுற மாதிரிலாம் பண்ண மாட்டேன். ட்ரெயினிஎஸ்ஐ எப்படி ட்ரெயின் பண்ணுவோம் அப்படி தான் ஒன்று ட்ரெயின் பண்ணுவேன். சல்யூட் ஒரு 50 நேரம் அடிச்சுக்கிட்டே இருக்கணும். இன்கேஸ் பெரிய ஆஃபீஸர்ஸ் உங்களை ஸ்கோல் பண்ணுறாங்கன்னா எங்கே எப்படி அதை ஹேண்டில் பண்ணணும், அந்த மாதிரி விஷயங்கள். இவ்வளோ ட்ரெயின் பண்ணுறதுக்கு பேசாமல் போலீஸாகவே ஆயிடலாம் போல எனக்கு தெரிஞ்சு. ஃபுல் டைம் அதை பண்ண முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆமாம். தமிழ் சினிமாவில் அது உண்டு, டைப் காஸ்ட் பண்ணுவாங்க அப்படிம்பாங்க. அதே ரோலில் மறுபடியும் நிறைய ரோல் வர்ற மாதிரி இருக்குது அப்படிம்பாங்க. பாட்னிக்கு அந்த மாதிரி வந்திருக்கு. ஆமாம் நிறைய வந்திருக்கு. இப்போ ஹார்ட் பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே நிறைய வந்திருக்கு. மேம் இந்த மாதிரி ஒரு மூவி சொல்லுங்கள், இது அது வந்து ரொம்ப நல்லா இருக்கு, சொல்லுங்கள் கேரக்டர் என்ன சொல்லுங்கள் அப்படின்னா, அதில் நீங்கள் ஒரு டாக்டர் அப்படிங்களா, சரி சொல்லுங்கள். ஏன்னா ஃபஸ்ட்டு படத்துலேயே எனக்கு தெரியும் ரிவ்யூஸ் எல்லாம் ஒரு பேடாக இருந்துச்சு. அது ஆக்சுவலாக உண்மை தான், நானே சரியாக பண்ணல, வீட்டிலே எனக்கு சொன்னாங்க. ஸோ நான் என்ன கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணி ஓகே இவனால் எந்த கேரக்டரும் பண்ண முடியும்னு ஆடியன்ஸ் மைண்டில் ரெஜிஸ்டர் பண்ண அதுவே ஒரு எனக்கு போதும் அப்படின்னு. பட் அந்த டயத்தில் வந்து கமல் சார் ஒரு பேட்ச் உங்களுக்கு கொடுத்துருந்தாங்கல்ல, ராஜ்கமலோட ஆஸ்தான ஆக்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. பட் ராஜ்கமல் அதுக்கப்புறம் என்ன சொன்னாப்ல, ஏதாச்சும் பேசினாப்லையா இல்லை? நான் கவின் உங்கள் அந்த காம்போ பற்றி நான் கேட்குறேன். கவின்ட்டு ஏதாச்சும் பேசுனீங்களா? இப்போ ரீசெண்ட் டேத்தில் ஏதாச்சும் பேசுனீங்களா கவின் ப்ரோட்ட? இல்லை எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் அவங்க மூவிஸில் பிஸியாக இருக்காங்க. ஸோ ரீசெண்டாக பேசின வாய்ப்பு எதுவுமே கிடைக்கல. ஏதாச்சும் வெளில அவுட்டிங் இல்லை அந்த கேங் மறுபடியும் அந்த பாய்ஸ் கேங்குங்கிறது மறுபடியும் அவுட்டிங் ஏதாச்சும் கிளம்புனது? போனால் நல்லாயிருக்கும், பட் எல்லாரும் பார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி 23 வகையான பொறியியல் படிப்புகளை வழங்குறாங்க. 9443799222க்கு கால் பண்ணுங்க. பிரதர், நீங்கள் போலீஸ் கெட்டரில் சூஸ் பண்ணது பயங்கர இதுவாக இருந்துச்சு. மனுஷன் பார்க்க பயங்கர சாக்லேட் பாயா, கேர்ள்ஸ்க்கெலாம் பிடிச்ச ஒரு பாயா இருக்கிற வாய்ப்பு இல்லையே. நான் கமெண்ட்ஸ் பார்க்குறேன் இன்ஸ்டாகிராமில், அப்படி இருக்குது சரிங்களா. அவ்வளோ தூரம் ஒரு சாக்லேட் பாயா இருக்கிறப்பல கட் பண்ணால் போலீஸ் கேரக்டருக்கு ஒரு ஃபிட் ஆவாப்ல, சூட் ஆவாப்ல, அந்த ஷூட்டு போடுறதுக்கு ஒரு கரெக்டாக இருப்பாப்ல அப்படின்னு உங்களுக்கு எப்போ தோணுச்சு? இல்லை, ஆக்சுவலாக நம்ம இவர் அந்த ஸ்டோரியை நரேட் பண்ணுறது கூப்பிட்டோம். ஸோ ஒரு ஏர்லி மார்னிங் வந்தாப்புல. ஸோ ஆக்சுவலாக ஃபிசிக்கலாகவும் சரி, நல்ல ஹைட்டாக போலீஸ்மேனுக்கு உண்டான அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் இருக்குது. வேறு நம்ம ட்ரெயினப் பண்ணது வந்து எமோஷ்னலாகவும் சரி, அவரும் நிறைய இதுக்காண்டி ஃபிசிக்கல் ஃபிட்னஸும் அந்த ஒரு போலீஸ் ட்ரைனிங்க்கெலாம் போனார். ஆல்மோஸ்ட் லைக் 3 வீக்ஸ் போனார். போயிட்டு ஓரளவுக்கு அவரும் ப்ரிப்பேர்டாக தான் வந்திருந்தார். ஸோ ஆல்மோஸ்ட் லைக் எல்லாமே சேர்ந்து ஓரளவுக்கு யூனிஃபார்மோட உங்களுக்கு ஜஸ்டிஃபைடாக இருக்கா ஒரு யூனிஃபார்ம்? ஆமாம், அதெல்லாம் வாட்ட சாட்டமாக அது சொல்லல. ஒரு அடி அடித்ததுக்கப்புறம் ஓகே கரெக்டாக தான் விழுந்துருக்கு அடி அப்படிங்கிற மாதிரி தான். அடி வாங்கினவர்கிட்ட போய் ஏதாச்சும் விசாரிக்கணும், ஆரஞ்சு பழம் வாங்கிட்டு போய் சாத்துக்குடி வாங்கிட்டு போய் விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நல்லா அதுக்கேற்றாப்புல போஸ்ட்லாம் இன்ஸ்டாகிராம் போஸ்ட்லாம் பார்க்கும்போது மசில் கிஸ்லாம் ஏற்றி வச்சிருக்கிறாப்புல. ஆமாம், அதுக்காண்டியான எஃபோர்ட்ஸ் அவர் போட்டாப்புல. வேறு நம்ம வந்து இதை தான் சொன்னோம், கதையாக சொன்னோம். அவர் ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் ஓகே தான் நமக்கு. ஸோ மற்றபடி அவர் எமோஷ்னலாகவும் சரி, அந்த ட்ரைனிங்க்கு எல்லாமே சரி நம்ம அரேஞ்ச்மெண்ட் பண்ணோம். ஸோ ஹி இன்வால்வ் இன் தட். ஸோ ஃபைனலி நீங்கள் பார்க்குற அந்த தர்ஷன் வந்து கொண்டாந்தாச்சு. ஓகே, அப்புறம் இப்போ ஹீரோ பிரதர்கிட்ட வரும். ஓகேங்களா தர்ஷன் ப்ரோ, இப்போ உங்கள்கிட்ட ஏன்னா சொல்லியிருந்தாப்புல போலீஸ் ட்ரைனிங்லாம் போனேன் அப்படின்னா சும்மா கிடையாது. நம்ம ஒரு போலீஸ் ஆகிறோம்னா அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஒர்க் போட்டுருந்துருக்கணும். ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் மட்டும் கிடையாது, அதை தாண்டி நம்மளும் அவங்க ஆட்டிடியூட் எப்படி இருக்குது, சில விஷயங்கள்லாம் நம்ம பண்ண வேண்டியது இருக்கும். நீங்கள் நிறைய ஒர்க்லாம் பண்ணியிருந்தீங்கன்னு வேறு சொல்லியிருந்தாப்புல, என்ன ஒர்க்லாம் பண்ணிட வேண்டியிருந்துச்சு? இல்லை சார், ஆக்சுவலாக ஃபெர்னாண்டோ சார் விஜிலன்ஸில் இன்ஸ்பெக்டராக இருக்கிற ஒருத்தர் ட்ரைனிங் கூப்பிட்டுருந்தாரு. ஸோ அவருக்கு காலையில் நான் ஃபோன் பண்ணும்போது காலையில் 4 o'clock பெசன் நகர் வந்துடுங்க. பெசன் நகர்னா அப்போ நான் 3 o'clock எந்திரிக்கணுமே. மிட் ஆச்சா, பேசிக்கலாக நான் வேறு சோம்பேறியா போனால் ட்ரைனிங் இருந்துச்சு. ஸோ இப்போ அவரோட ட்ரைனிங் கொஞ்சம் ரிகரஸாக இருக்கும். எப்படின்னா நான் பேசிக்கலாக ஒரு ஆக்டரை ட்ரெயின் பண்ணுற மாதிரிலாம் பண்ண மாட்டேன். நான் ஒரு ட்ரெயினிஎஸ்ஐ எப்படி ட்ரெயின் பண்ணுவேன்னா அப்படி தான் ஒன்று ட்ரெயின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி டெய்லி இப்போ இந்த சல்யூட் ஒரு 50 நேரம் அடிச்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ ஒரு 1 hour வாக் இருக்கும். அப்புறம் திடீர்னு கொஞ்சம் மூமெண்ட்ஸ் கொடுப்பாரு. அப்புறம் வாக் எப்படி இருக்கணும், எங்கே பார்த்து பேசணும், கண்ணை பார்த்து பேசணுமா, இல்லை இன்கேஸ் பெரிய ஆஃபீஸர்ஸ் உங்களை ஸ்கோல் பண்ணுறாங்கன்னா எங்கே எப்படி அதை ஹேண்டில் பண்ணணும், அந்த மாதிரி விஷயங்கள்.
அவர் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் அதை எப்படி அவர் ஹேண்டில் பண்ணார் அந்த மாதிரி ட்ரைனிங் தான் போயிட்டு இருந்தேன். ஓகே, இதெல்லாம் இவ்வளோ ட்ரெயின் பண்ணுறதுக்கு பேசாமல் போலீஸாகவே ஆயிடலாம் போல எனக்கு தெரிஞ்சு. நான் யோசிச்சேன், பட் ஃபுல் டைம் அதை பண்ண முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆமாம், அதை தாண்டி உள்ளே போனதுக்கப்புறம் இன்னும் கஷ்டமாக இருக்கும். அதுக்கு பேசாமல் இதையே பண்ணிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கொஸ்டினுக்குள்ளே வார நான் சரண்டர்களா அதுக்கப்புறம். ஓகே ஓகே, இப்போ உங்ககிட்ட த்ரூ அவுட்டாக இப்போ நிறைய படம் உங்கள் படம் ரிலீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. சரி, இப்போ அதுலேருந்து ஆரம்பிப்போம். எப்படி இருக்குது உங்களுக்கு? ரொம்ப நல்லா இருக்குது ஆக்சுவலி. அது ஒரு ஹாப்பினஸ் தான் கொடுக்குது. நம்ம பண்ண ஒரு ப்ராஜெக்ட் வந்து எப்போ ரிலீஸ் ஆகும், எப்படி இருக்கும் அப்படின்றத அதை தாட் ப்ராசஸ்லேயே இருந்து கண்டினியூஸாக ஒரே இயரில் இப்போ இந்த வருஷத்தில் தான் நான் பண்ண ப்ராஜெக்ட் எல்லாமே லைன் பை லைனாக ரிலீஸ் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் ஐ ஃபீல் லைக் ரியலி ஹாப்பி. லைக் நம்ம இன்னும் நிறைய நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு இறங்கணும், நிறைய பண்ணணும், நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணுன்ற ஒரு தூண்டுதல் வந்து இதை கொடுக்குதுன்னு. நம்ம வந்து ஏன்னா மேக்ஸிமம் இப்போ ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் நம்ம வந்து பயங்கரமாக ஹிட் ஆகிட்டோம் அப்படின்னா தமிழ் சினிமாவில் அது உண்டு, டைப் காஸ்ட் பண்ணுவாங்க அப்படிம்பாங்க. அதே ரோலில் மறுபடியும் நிறைய ரோல் வர்ற மாதிரி இருக்கு அப்படிம்பாங்க. பாட்னிக்கு அந்த மாதிரி வந்திருக்கு. ஆமாம், நிறைய வந்திருக்கு. இப்போ ஹார்ட் பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே நிறைய வந்திருக்கு. மேம் இந்த மாதிரி ஒரு மூவி சொல்லுங்கள், இது அது வந்து ரொம்ப நல்லா இருக்கு, சொல்லுங்கள் கேரக்டர் என்ன சொல்லுங்கள் அப்படின்னா அதில் நீங்கள் ஒரு டாக்டர். அப்படிங்களா, சரி சொல்லுங்க. இது எங்க இருந்து இன்ஸ்பயர்? இல்லை உங்களை ஹார்ட் பீட்ல பார்த்துருக்கேன். அப்படிங்களா, சரிங்க. அதை தவிர வேற ஏதாவது இருந்தா சொல்லுங்க, நான் பண்றேன் அப்படின்னு. இல்லை மேம் உங்களுக்கு அது ரொம்ப சியூட்டாக இருந்தாலும் தானே இதை பண்ணிட்டு இருக்கேன், வேற 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 அப்படின்னும் போது நமக்கு அந்த வேர்சட்டிலிட்டி வந்துட்டு அங்க ரொம்ப போகுதுன்னு நான் சொல்றேன். திரும்ப நான் இதுக்கு மேல ஹார்ட் பீட்டுக்கு அப்புறம் ரொம்ப தேவைப்படுது அந்த கேரக்டர் வந்து ரொம்ப என்னோட மனசுல ரொம்ப பிடிச்சி போய் பண்றேன்னா நான் அந்த கேரக்டர் பண்ணுவேன். மற்றபடி வந்து அதை தவிர்த்து வேற ஜானர் போகலாம் அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா மக்கள் மனசுல அவங்க ஒரு டாக்டர், இப்பவே அவங்க ஒரு டாக்டர் தான். நான் படிச்சதும் மெடிசன் தானே, ஸோ அதனால சும்மாவே அப்படிதான் நினைப்பாங்க. ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கும் அப்படிதான் மைண்ட் செட் பதிஞ்சிருச்சு. இப்போ அதை தாண்டி வேற ஒன்று வரணும் அப்படின்னு தான் இந்த படத்துலையுமே நான் ஒரு மெடிக்கல் ரிலேட்டடான ஒரு இப்போ சரண்டர் பற்றி நம்ம நிறையா பேசிட்டோம். இப்போ சரண்டர் வச்சு ஒரு சின்ன இன்னொரு செக்மெண்ட் ஒன்று போயிடலாம். ஏன்னா நம்ம டாக்கியாக போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால. ஸோ சரண்டர் ஆர் சர்வைவ் இந்த கேம் பேர், சரியா? நான் வந்து ஒரு கேள்வி கேட்பேன். அந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லிட்டீங்க அப்படின்னா சர்வைவ் எடுத்துக்கோங்க. இல்லை அந்த கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியாதுப்பா அப்படின்னா சரண்டர் ஆகிட்டா நான் வேறு டாஸ்க் நான் ஏதாச்சும் தரேன், ஓகேங்களா? என்னடா இன்னும் இது ஆரம்பிக்கலையே. இல்லை நல்ல முறையாக தான் இருக்கும், நல்ல முறையாக இருக்கும். ஓகே நான் பிரதர் கிட்ட வரேன் நான். ஓகே, ஃபர்ஸ்ட் தானே ஒரு முதல் ரவுண்ட். நான் நீங்க நினைக்கிற மாதிரி இருக்காது பிரதர். நீங்க எப்படியோ நீங்க பண்ண போறேன்னு தெரிஞ்சு போச்சு. இப்படியே வேற ஒரு கண்ணோட்டத்தில் பாக்குறீங்க நீங்க. ஓகே, முதல் உங்ககிட்ட நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, நம்ம லைஃப்பில் பயங்கர லோவான ஒரு இன்சிடென்ட் இருக்குல்ல, நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாது. எனக்கும் நீங்கள் நிறையா சொல்லியிருக்கீங்க, உங்கள் லைஃப் ட்ராவல்லாம் எல்லாருக்குமே இப்போ தெரியும். நீங்கள் அங்கேருந்து ஜாஃப்னாலேருந்து வரும்போதும் அவ்வளோ கஷ்டப்பட்டுலாம் வந்துருக்கீங்க. இங்கே வந்து சென்னையில் இங்கே எங்கேயாச்சும் வந்து ஏன்டா நம்ம அங்கேருந்து இவ்வளோ கஷ்டப்பட்டுலாம் இங்கே வந்தோம் அப்படின்னு நினச்ச தருணம் ஏதாச்சும் இருக்குதா? ஆனால் அது ரியலாக இருக்கணும் சொல்கிற விஷயம். அதுக்கு நீங்கள் சொல்கிறீங்களா? சரண்டர்னா சரண்டர், சர்வை பண்ணிடுறீங்கன்னா ஓகே சொல்லிடுங்க, இல்லைன்னா சரண்டர்னா டாஸ்க் தரேன் நான். அந்த மாதிரி எனக்கு தோட்ஸ் வந்ததில்லை. சினிமாவில் ட்ரை பண்ணுற அளவுக்கு பண்ணும்போதுலாம் அந்த மாதிரி தோட்ஸ் வந்ததில்லை. ஏன்னா எனக்கு இங்கேயே நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் ஆடிஷன்ஸ்லாம். ஸோ அவ்வளோ பேர் ட்ரை பண்ணும்போது எனக்கு ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதை சந்தோஷமாக தான் நான் எடுத்துக்கிட்டேன். அது எவ்வளோ ஸ்லோவாக வேணால் இருக்கலாம், பட் அவங்களுக்கு நடக்காத விஷயம் எனக்கு நடக்கும்போது அதை பார்த்துட்டு நான் இது ஏன்டா இவ்வளோ லேட்டாக நடக்குதுன்னு சொன்னால் என்னை விட முட்டாள் யாருமே இருக்க மாட்டாங்க. பட் பர்சனலாக சில விஷயங்கள் வரும்போது தான் அது. இப்போ என் தம்பி இருக்கிறான், எங்கள் ஃபேமிலி இருக்குது, ஒரு விஷயம் நடக்கிறாள் அவங்களும் பாதிக்கப்படும்ன்றது போது தான் ஒரு விதமான ஃபீல் ஒன்று இருந்துச்சு. பட்டு அதுலேயும் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா மீடியா ஹெல்ப் பண்ணாங்க, மக்கள் ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அட் தி எண்ட் ஆஃப் தி டே நமக்குன்னு ஒரு கொஞ்சம் பேர் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா அந்த ஒரு நல்ல விஷயத்தை எடுத்துகிட்டு போயிடலாமே, அதுதான். நீங்க கான்ட்ரவர்சி தானே எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க? பொதுவாதான் விரிச்சேன், நீங்க அத சொல்லி எதிர்பார்க்கல. நானே நீங்க அங்கதான் விரிச்சீங்க, பொதுவா விரிச்சேன். அதுல இங்க வந்து ஒழுங்கா எதிர்பார்க்கல. நீங்க பக்கத்துல இருந்து கல்லெறிஞ்சுக்கிட்டே இருக்காங்க. உங்களுக்கு போடாதீங்க. இப்பவே எனக்கு தெரிஞ்சிருச்சு எந்த மாதிரி நமக்கு போகுது. ஓகே, இப்போ உங்களுக்கு வரேன் பாடினி. ஓகே, சரண்டர் ஆர் சர்வை, ஓகேவா? இதில் மொதல் கொஸ்டின் என்ன அப்படின்னா வந்து, என்னைக்காச்சும் நம்ம உள்ளே வரும்போது நீங்கள் நிறைய இன்டர்வியூ, நான் உங்கள் இன்டர்வியூலாம் பார்த்துருக்கேன், நானும் உங்களை எடுத்துருக்கிறேன், அப்போ நிறைய விஷயம் சொல்லியிருக்கீங்க. கட் பண்ணால் அந்த பாத்துலேருந்து என்னைக்காச்சும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகிட்டோமோ, நம்ம சில விஷயங்கள் சொன்ன விஷயத்துலேருந்து என்னைக்காச்சும் டிஃப்ரெண்ட் ஆகிட்டோமோ அப்படின்னு பாடுன்னு என்னைக்காச்சும் நினச்சிருக்கிறாப்லையா? இல்லை, நமக்கு ஆப்வியஸாக இப்போது
நான் இப்போ வரைக்கும் ஒரு சில விஷயங்கள் பண்ணவே கூடாதுன்னு இருக்கிற விஷயங்கள் நான் பண்ணவே கூடாதுன்னு ஒரு சில விஷயங்கள் நான் பண்ணலை. இப்போ வரைக்கும் நான் பண்ணல. அது ஐம் ஸோ ஹாப்பி ஃபார் தட் அண்ட் ஸோ ப்ரவுட் ஃபார் மீ ஆல்சோ. ஆனால் அதை தாண்டி இப்போது சினிமானுக்குன்னு வந்ததுக்கப்புறம் நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து கட்டி பிடிக்க மாட்டேன் ஒரு ஹீரோவை, நான் வந்து கிட்ட போய் நிற்க மாட்டேன் அப்படின்னு நான் போயிட்டு ஒரு தடவை சொன்னேன்னா அது அந்த இடத்துல அந்த கேரக்டரை ஜஸ்டிஃபை பண்ண முடியலன்னா அந்த இடத்துல நான் அங்கே ஆக்டராக இருந்து பிரயோஜனமே கிடையாது இல்லையா. ஹோம்லி லுக் பண்ணலாம், ஆனால் அதுக்காக ஹோம்லி லுக் பண்ணுற நிறைய ஹீரோயின்ஸ் வந்து இப்படி பண்ண மாட்டாங்க அப்படி தான் பண்ணுவாங்க அப்படின்லாம் இல்லை. ஒரு சில லிமிட்ஸ் இருக்கும், ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லிமிட்ஸ் இருக்கும். அந்த லிமிட்ஸை தாண்டி நான் இது வரைக்கும் போகலை. நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் எனக்கு R&D பண்ணும்போது மேபி ஒரு சில விஷயங்கள் பார்த்துக்கலாம். அது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாமல் இருக்கும் இல்லையா. இப்போ சினிமாக்குள்ளே வரும்போது இப்படி தான் எடுப்பாங்க, இப்படி தான் பண்ணுவாங்கன்னு தெரியாமல் இருக்கிறப்போ நம்ம ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருப்போம். அது இப்படி தான் முடியும்னு தெரியாது. ஸோ அந்த விஷயம் வந்து இப்போ தான் வரும் நமக்கு. அதாவது யாராவது ஒரு சின்ன க்ரோத் எடுக்கிறாங்க அப்படின்னும் போது அவங்களோட பழைய விஷயங்களுக்கு இண்டி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஏது பண்ணியிருக்காங்க, இவங்க இப்படி பண்ணியிருக்காங்களா அப்படி பண்ணியிருக்காங்களான்னு கண்டிப்பாக அப்போ தான் அது வரும். அது வரைக்கும் அந்த படமும் எப்படி இருந்திருக்குன்னு தெரியாது, நம்ம பண்ணியிருக்க ப்ராஜெக்ட்ஸும் எங்கே இருந்திருக்குன்னு தெரியாது. இப்போ வந்து கண்டிப்பாக பார்ப்பாங்க, பண்ணுவாங்க. ஆனால் அதை நான் அப்போ சொல்ல முடியாது இல்லையா. அப்போ தெரியாமல் பண்ணது இப்போ தெரிஞ்சு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. நான் போய் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்க முடியாது. நான் பண்ண தான் மக்களுக்கும் புரியும். ஸோ ஆப்வியஸ்லி இனிமேல் வர ப்ராஜெக்ட்ஸும் சரி, இப்போ பண்ணிட்டு இருக்க ப்ராஜெக்ட்ஸும் சரி, நான் அந்த மாதிரி பண்ணுறது கிடையாது. அண்ட் நான் எதுவும் அவ்வளோ பெருசாகவும் பண்ணுவேன். நீங்கள் சொல்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. நான் எதுவுமே பண்ணவும் இல்லை. நீங்கள் சொன்ன அந்த ஹோம்லி கேரக்டர்னு சொல்கிறேன் இல்லையா, அதை தாண்டி இப்போ நான் வெஸ்டர்னைஸ்டாகவும் பண்ணிட்டு இருக்கேன். லைக் ஆப்வியஸ்லி ஐம் வியரிங் அ வெஸ்டர்ன் காஸ்டியூம் ஆல்சோ. லைக் அந்த மாதிரி விஷயங்களும் நம்ம அடாப்ட் பண்ணிக்கணும். அதை தாண்டி நான் சொன்ன அந்த லிமிட்டை தாண்டி நான் கிராஸ் பண்ண மாட்டேன். தட்ஸ் இட். வச்சு விட்டாங்க. ஓகே, சூப்பர், நைஸ். ஓகே சார், நீங்கள் போலீஸ் ஸ்டோரி அப்படிங்கும்போது அஸ் அ டேரக்டராக நீங்கள் நிறைய ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும், R&Dலாம் நீங்கள் பண்ண வேண்டியது இருக்கும், நிறைய கேஸ் பார்த்துருப்பீங்க. அதில் ஏதாச்சும் ஒன்று தான் உங்களுக்கு பிச்சாக இருக்கும். அப்படிங்கும்போது அந்த கேஸ் பார்க்கும்போது எதுக்கு இப்போ போலீஸ் வந்து இந்த கேஸில் வந்து இவ்வளோ ரக்கடாக நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு தாட் இருந்திருக்குல்ல? இல்லை, ஆக்சுவலாக நான் என்னோட ஸ்கிரிப்ட் எப்படின்னா, நாங்கள் வந்து இது போலீஸ் ஒரு சின்ன ஒரு ஐடியா தான். அந்த ஐடியா பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணோம். பட் ஒன்ஸ் நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு இதுக்கு ரிலேட்டடாக தான் நான் கேட்டேன். ஆக்சுவலாக நமக்கு இன்ஃபேக்ட் நிறையா அந்த டிபார்ட்மெண்ட்ஸ்குள்ளே நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது, அது நமக்கு தெரியல. பட் வேறஸ் நான் ஸ்கிரிப்டாக பார்க்கல, என்னோடய ஸ்கிரிப்டுக்கு தான் நான் இன்புட்ஸ் எடுத்தன ஒழிய இன்டெப்த்தாக நான் மற்ற சர்க்கம்ஸ்டான்சஸ்க்கெலாம் போகல. ஹானஸ்ட்டாக நான் சொல்கிறேன், இதாக நான் சொல்கிறேன். பட் அவங்க மற்ற ஏரியாஸ்லாம் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு சில டாக் ஏரியாஸ் இருக்கும், அதெல்லாம் நான் எதுவுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணவே இல்லை. ஸோ இந்த இதில் நம்மளோட ஸ்கிரிப்டுக்கு அவங்க எவ்வளோ தூரம் சப்போர்ட்டிவாக இருக்குங்கிற அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் தான் நான் அதில் கலெக்ட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். ஆமாம், கண்டிப்பாக சார். ஸோ சரண்டர் அப்படின்னு இந்த போலீஸ்லாம் வரும்போது இப்போ ரீசெண்டாக போலீஸ் மேலே பயங்கர அதிருப்தியா அதான் பயமாக இருக்குது. அதுதான். ஆமாம், அது என்னைக்காச்சும் நினச்சிருக்கீங்களா, என்னப்பா நம்ம போலீஸ் படம் எட்டு வந்து கொண்டு வரோம் அந்த நேரம் இப்படி இருக்கு? இல்லை, ஜென்ரலாகவே நம்ம ஒரு ரியாலிட்டியை பேஸ் பண்ணி தான் எடுக்கிறோன்னு வச்சுங்களேன். சில இது ஃபிக்ஷன் எல்லாம் சில எலிமெண்ட்ஸ் நம்ம ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும், அப்படி இல்லாமல் கூட இருக்கலாம். ஸோ இந்த படத்தில் சில ஏரியாஸில் க்ரைமை ட்ரீட் பண்ணுற விதம் இருக்கு இல்லையா, அந்த விஷயம் வந்து ரெகுலராக வர படத்தில் வர அந்த ஸ்டீரியோ டைப்பாக இல்லாமல் வேறு மாதிரி தான் ட்ரை பண்ணியிருக்கோம். பட் என்னென்னா நீங்கள் சொல்கிறீங்களே இப்போ அந்த லாக்அப் டெத் எல்லாம் நடந்திருக்கு, பட் அது மாதிரி எதுவுமே அந்த மாதிரி எதுவுமே நம்ம ப்ரூட்டாலிட்டியாக காமிக்கல. பட் இருந்தாலும் அதை கொஞ்சம் இன்னும் ஸ்ட்ரிஞ்சண்ட்டாக நேரோ டவுன் பண்ணுவாங்களா அப்படிங்கிற அந்த ஒரு சின்ன ஒரு தயக்கம் இருக்குது. மற்றபடி அது இனிமேல் போனால் தான் தெரியும் அடுத்தது என்ன ஆகும்னு சொல்லிட்டு. ஓகே, தர்ஷன் ப்ரோட் அப்படியே வரும். இதே கொஸ்டின் தான் உங்ககிட்ட நான் ரிப்பீட் பண்ணுறேன். நம்ம நடித்து முடிச்சிட்டோம், பயங்கர எக்ஸ்பெக்டேஷனில் இருக்கோம், கட் பண்ணால் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது, நம்ம படமும் அந்த டயத்தில் வருது. அப்படிங்கும்போது தர்ஷன் ப்ரோ நினச்சாப்லையா, என்னடா இது நம்ம படம் ரிலீஸ் ஆகிற நேரம் பார்த்து இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு என்னைக்காச்சும் நினச்சிருக்கிறப்பலையா? இது இல்லை, பேசிக்கலாக என்னோட புரிதல் என்ன அப்படின்னா, எந்த ஒரு இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கனாலும் இந்த மாதிரி சில ஒரு விஷயங்கள் நடக்கும். இது எப்படின்னா ஒரு வெள்ளை சுவத்தில் ஒரு கரும்புள்ளி வச்ச மாதிரி. ஸோ நாங்கள் எப்போவுமே அந்த கரும்புள்ளி தான் பார்ப்போமே தவிர அவங்க தண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான் அது. அந்த மாதிரி பண்ணுறது கண்டிப்பாக அரசு நடவடிக்கை எடுக்கணும். அதை பற்றி மீடியாலெல்லாம் பேசிட்டு தான் இருக்கோம். அது அவங்களுக்கு கண்டிப்பான தண்டனை நடந்தால் தான் இதுக்கப்புறம் இது நடக்காது. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்னா, ஒரு சில பேர் அந்த ஒரு விஷயத்தை பற்றி ஒட்டுமொத்த டிபார்ட்மெண்ட்டே தப்பாக போகுது. அதுதான் கொஞ்சம் பார்க்க. ஏன்னா இப்போ இந்த படம் மூலமாக நிறைய போலீஸ் ஆஃபீஸரோட ட்ராவல் பண்ணுற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. ஸோ அப்போ தான் தெரியுது அவங்க பண்ணுற விஷயம். நீங்கள் நார்மலாக இப்போ பார்த்துக்கிட்டிங்கனாலும் இந்த நீட் எக்ஸாம் டைமில் அவங்களே போய் பாஸ்லாம் எடுத்து கொடுத்தாங்க, அப்படி போலீஸும் இருக்காங்க. ப்ளஸ் அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச ஹாலிடேஸே இல்லை நாங்கள் கேட்ட வரைக்கும். ஸோ இது எப்படின்னா ஒரு வெள்ள சோத்தில் ஒரு கரும்புள்ளி வச்ச மாதிரி நாங்கள் அந்த கரும்புள்ளியே பார்த்துட்டே இருக்க மொழி தவிர ஒட்டுமொத்த ஐடியாவும் பார்க்க மாட்டேங்கிறோம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமாக ஒரு ஏன்னா அது
போலீஸில் இல்லை, எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் இந்த மாதிரி ஒரு சில பேரால் தான் ஒட்டுமொத்த டிபார்ட்மெண்ட்டுக்கே தப்பான ஒரு பேர் வருது. ஸோ இவங்க தண்டிக்கப்பட வேண்டியவங்க தான். அது கண்டிப்பாக ஒரு தண்டனை கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். அரசு கண்டிப்பாக அதை வாங்கி கொடுத்துரும். பட் அதை வச்சு ஒட்டுமொத்தமாக பேசாமல் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க இருக்கிறதெல்லாம் நாங்கள் சுதந்திரமாக இப்போ திரியிறோம், வீடு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கோம். ஸோ அவங்க தேவை நமக்கு. ஓகே, கண்டிப்பாக. ஸோ ரக்கடான ஒரு ஃபிலிமில் பார்த்துட்டோம், ஆள் வேற பார்க்க ஸ்மார்ட்டாக இருக்கிறீங்க. ஓகேவா, எப்போ ஒரு லவ் ஜானரில் பார்க்கலாம் அதை சொல்லுங்கள் நீங்கள். ஆக்சுவலாக எனக்கு ராம்காம் மாதிரி பண்ணுறது தான் ரொம்ப ஐடியாவாக பிடிச்சிருந்தது. பட் நாடு படத்துக்கு அப்புறம் அந்த மாதிரி இந்த ஸ்டீரியோ டைப்புகளை மாட்டாமல் வேறு ஏதாவது ரோல் பார்த்துட்டு இருக்கும்போது தான் சார் வந்து இந்த ட்ரெயினி எஸ்ஐ அப்படின்னு சொன்னார். அப்போவே நிறைய ஐடியாஸ் மண்டையில் போய், ஏன்னா நாங்கள் எல்லாருமே இப்போ ரஜினி சாராக இருக்கட்டும், விஜய் சாராக இருக்கட்டும், கமல் சார் எல்லாரும் போலீஸ் கிட்ட இப்போ பார்த்து வளர்ந்துருப்போம். அண்ட் அதுக்கு ஒரு மெச்சூரிட்டி வேணும். ஸோ அதுக்காண்டி சில விஷயங்கள் ஒர்க் அவுட் பண்ணோம். நான் என் ஃப்ரெண்டு சேர்ந்து கொஞ்சம் வெயிட்டு போட்டுப்போம், அப்போ தான் சதையை ரொம்ப டொக்க விழுந்தா போலீஸ் மாதிரியே இருக்காது அப்படின்ட்டு. ஸோ கொஞ்சம் வெயிட் போட்டது, ஃபேஸில் ஒரு மெச்சூரிட்டி கொண்டு வருவோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் சாரோட ஒர்க் பண்ணும்போது ஆக்டிங்கில் எப்படி ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறது, அவர் சாரோட இந்த புகழ் கேரக்டர் ஹேண்டில் பண்ணுற இமோஷன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா நாடு படம் முடிஞ்சதுக்கப்புறம் ஓகே இமோஷன்ஸ் இருந்தால் கண் கலங்கணும், அழணும், இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன். சார் வந்து வேற ஒரு டைமென்ஷன் காட்டினார். ஸோ இந்த மாதிரி அடாப்ட் ஆகி தான் அந்த புகழ் கேரக்டர் வந்துச்சு. சார் அடுத்து நான் லால் சார் பற்றி கேட்கணும். ஏன்னா நடிப்பில் பிரிச்சிருவாப்புல மனுஷன். இதில் எனக்குமே ட்ரெய்லர் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே அவர்கிட்ட இருந்து ஆரம்பிச்சிருக்கும் போது எனக்கு ஆக்டிங் அவர்கிட்ட ரொம்ப பிடிக்கும், ரொம்ப யூனிக்காக இருக்கும். நீங்கள் சாரை சூஸ் பண்ணும்போது ஓகே இந்த கேரக்டருக்கு ஃபிட்டாக இருப்பாப்புல, இன்னொன்று சார்கிட்ட உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி? அவர் ஆக்சுவலாக நம்ம ஒரு நினச்சிருக்கோம், இப்போ நீங்கள் ஒரு ஸ்டேச்சர் ஒன்று வச்சுருக்கீங்களே லால் சார், அப்படி அதுவுமே ஸ்பாட்டில் கிடையாது. அந்த கேரக்டர் பேர் பெரியசாமின்னு ஒரு கேரக்டரு, ஒரு ஜென்யூனான ஒரு ரைட்டரு, ஒரு இன்னும் 6 மந்த்தில் ரிட்டையர்ட் ஆக போகிறவர். நம்ம அந்த கேரக்டரை நம்ம அவருக்கு டிஃபைன் பண்ணி முடித்தோடனே அவர் ஸ்பாட்டில் வந்து ஒரு ரைட்டராக தான் இருந்தார். அவருக்கு எந்த வித இவர் தர்ஷன் எல்லாமே கூட இதை பேசிகிட்டு இருக்கையில சொன்னாப்புல நமக்கெல்லாம் கொஞ்சம் அவரை கொஞ்சம் அவர் ரீச் பண்ணுறது கொஞ்சம் லைட்டாக ஒரு இனிபியேஷன்ஸ் இருக்கும், அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. அவர் வந்து ஒரு பாயிண்டில் நம்மளை கம்ஃபர்ட் ஆக்கிடுவார். ஸோ இந்த நீங்கள் சொல்கிற அந்த தயக்கம் எங்கெல்லாம் ஒன்றுங்க ஒரு பாயிண்டில் நமக்கு அவர் லாலுங்கிறதே மறந்துடும். அந்த மாதிரி தான் நான் அவர் அது அண்ட் தென் வந்து ஒரு ஷார்ட் போயிட்டுருக்கு, அவருக்கு ஏதோ ஒன்று தோணுது, அவரும் ஒரு டைரக்டர் தானே, ஒரு ஏதோ ஒன்று தோணுது, அவர் வந்து கேட்பார் அங்கேருந்து, சார் டைரக்டர் சார்பார், நமக்கே ஒரு மாதிரி என்னடா அது நம்மளை அப்படி ஒரு ரெக்வஸ்ட்டாக இருக்கும். அவரும் லெஜெண்டில் ஆல்மோஸ்ட் லைக் அவர் வெட்ரன் இண்டஸ்ட்ரியில், சார் டைரக்டர் சார் அப்படின்பார். என்னென்னா சார் இது மாதிரி ஒரு சின்ன ஒரு ஐடியா இருக்குது, நான் வச்சுக்கலாமா, இது என்ன சார் இப்படி கேட்குறீங்க? அது ஆக்சுவலாக அது வந்து அந்த சீன் அப்படியே எலிவேட் பண்ணுது. நான் அது மாதிரி எழுதலை நம்ம, பட் அவர் ஒரு சின்னதாக தான் ஒன்று பண்ணுறாரு, ஒரு விஷயம் ஒன்று ட்ரை பண்ணுறாரு. அது பார்த்திங்கன்னா ரொம்ப ரியலிஸ்டிக்காக ஒரு இப்போ டைலாக் பேசினா அது ரிவீல் ஆகும், அதனால் நான் சொல்லலை. அது ஒரு மேட்ரு பேசிக்கிட்டு இருக்கையில் சார் இது மாதிரி இந்த டைலாகை மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன், இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள் அப்படின்னு பண்ணி முடித்ததுக்கப்புறம் பார்த்தா அடுத்த ஸ்டேஜுக்கு இருக்காது. ஸோ அந்த மாதிரி அவர் எப்பொழுதுமே சப்போர்ட்டிவாக தான் இருக்கார் ஒழிய, நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு சின்ன தயக்கம் இருக்குது. பட் ஆல்மோஸ்ட் லைக் ஒன்ஸ் அவர்கிட்ட க்ளோஸாக போக போக அவர்கிட்ட நீங்கள் அந்த கேரக்டரில் தான் நீங்கள் பார்க்கலாம் ஒழிய அது மாதிரி எந்த வித மாதிரி அந்த மைண்டில் வச்சுக்கல அவர். ஓகே, அடுத்து இப்போ தர்ஷன் ப்ரோ ஒரு 2 கொஸ்டின் உங்ககிட்ட தான் இருக்கும், அதுக்கு எடுத்து தொடர்ந்து ஓகேவா நான் ஆரம்பிச்சிடறேன். இல்லை ஏங்க நீங்கள் வேறு பக்கத்துல இருந்து இப்படி நீங்கள் அவரு அப்போதுலேருந்து வந்ததுலேருந்து நான் எப்படி கேட்க முடியும்? நீங்கள் இப்படி என்ன பண்ண முடியும்? நீங்கள் பக்கத்தில் உட்காந்து அவர் வந்து 2 கொஸ்டின் கண்டினியூஸாக இல்லை, அதான் ஸ்ட்ராங்காக அப்படிலாம் எதுவும் இருக்காது பிரதர், நீங்கள் அப்படிலாம் எதுவும் இருக்காது பிரதர். நீங்கள் வேறு அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் ஏதாச்சும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, நான் ஃபஸ்ட்டு கேட்குறது என்னென்னா, பிக் பாஸில் நாங்கள் உங்களை பார்த்தோம், பட் அதுக்கப்புறம் கூகுள் குட்டப்பால பார்த்தோம், பட் ரொம்ப கேப் விட்டு வர்ற மாதிரி இருக்குது. எதனால் தர்ஷன் ப்ரோ? இல்லை, அது வெளிலேருந்து பார்க்கும்போது அது ஈஸியாக இருக்கும், ரியாலிட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா இப்போ படம் இப்போ எனக்கு நான் ஒரு பெரிய ஆக்டரில் நிறைய ஸ்டோரிஸ் வருது, அதில் ஒன்று செலக்ட் பண்ணுறோன்னு இல்லை. இப்போ வார ஸ்டோரிலஸ்லாம் ஓகே இது ஒரு டிஃப்ரென்ஸ் டைமென்ஷன் கொடுக்கும், அந்த மாதிரி தான் செலக்ட் பண்ணுறது இருக்கும். ப்ளஸ் ப்ரொடக்ஷன் சின்னதாக இருக்கல, முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ நாடு கொஞ்சம் தள்ளி போச்சு, அப்புறம் ரிலீஸ் டைமில் மழை வந்து புயல் அந்த மாதிரி மாட்டிக்குது. ஸோ ரியாலிட்டியில் சில டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும், அது வெளிலேருந்து பார்க்கும்போது புரியாது, அது எனக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ அதால் எனக்கு அதுதான் என்னன்னா, இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே ரியாலிட்டியில் சில டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும்போது அது நிறையா டைம் பீரியட் இருக்குது. நம்ம மீடியாவில் மட்டும்தான், மீடியா சினிமாவில் எப்படின்னா அப் இருந்தால் ஒரேடியா டவுன் இருந்தால் ஒரேடியா டவுன் இருக்கும். அதை மேனேஜ் பண்ணுற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், மன அழுத்தமாக இருக்கும். பேசாமல் இந்த ஃபீல்டை விட்டு போயிடலாமாங்கிற மாதிரி அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க? இல்லை, அதை தான் நான் சொன்னேன். ஏன்னா நான் ஒரு 5 இயர்ஸாக அந்த ஆடிஷன்ஸ் அந்த டீமில் இருந்தப்போ நான் ஒரு நிறைய பேரை பார்த்துருக்கேன். கிட்டத்தட்ட
நான் ஆடிஷன் போகும்போது 500-600 பேர் இருப்பாங்க. ஸோ இன்னைக்கு அவங்களுக்கு கிடைக்காத ஒரு சான்ஸ் எனக்கு கிடைக்கும்போது இது ஏன் இவ்வளோ லேட்டாக வருதுன்னு பார்க்காம அந்த கிடைக்கிற வேலைக்கு உண்மையாக இருந்துட்டு போனோம்னா அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் நடக்கும்னு நான் நம்பிட்டு இருக்கேன். அவ்வளோ. ஓகே. பட் என்னைக்காச்சும் நினச்சது உண்டா, நம்ம ஒன்று சூஸ் பண்ணி வந்திருக்கிறோம், பட் அந்த ஒரு ஜானர் நம்மளுக்கு டக்குன்னு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு என்னைக்காச்சும் ஃபீல் பண்ணது உண்டா? இல்லை, எனக்கு என்னென்னா இப்போ நார்மலாக நான் சூஸ் பண்ணுற படம் கிடைக்காம பேசிக்கலாக ஓகே இவனால் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வந்தாலே போதும். ஏன்னா ஒரு நல்ல ஏன்னா ஃபஸ்ட்டு படத்துலேயே எனக்கு தெரியும் ரிவ்யூஸ் எல்லாம் ஒரு பேடாக இருந்துச்சு. அது ஆக்சுவலாக உண்மை தான், நானே சரியாக பண்ணல, வீட்டிலேயே எனக்கு சொன்னாங்க. ஸோ நான் என்ன கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணி ஓகே இவனால் எந்த கேரக்டரும் பண்ண முடியும்னு ஆடியன்ஸ் மைண்டில் ரெஜிஸ்டர் பண்ண அதுவே எனக்கு போதும் அப்படின்னு. ஸோ இப்போ நம்ம ஊரில் ஒரு டாக் இருக்குது, பிக் பாஸ்குள்ளே போனாலே பெரிய ஸ்டார் ஆயிடலாம்ப்பா அப்படின்னு. அப்படித்தானா? இல்லை, அப்படின்னா எல்லோரும் ஸ்டாராக இருப்பாங்கல்ல. அது ஒரு விதமான லக் கொண்டு அமையணும், ஸோ நல்ல ப்ராஜெக்ட்ஸ் அமையணும். ஸோ அது கரெக்டாக அமைஞ்சால் போயிடலாம். அந்த ஹார்ட் ஒர்க் அப்படியே இருந்தால் போயிடும். மற்றபடி அது ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் டு எக்ஸ்போஸ் யுவர் செல்ஃப், அவ்வளோதான். பட் அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றது தான் முக்கியம். ஓகே. பட் அந்த டயத்தில் வந்து கமல் சார் ஒரு பேட்ச் உங்களுக்கு கொடுத்துருந்தாங்கல்ல, ராஜ்கமலோட ஆஸ்தான ஆக்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. பட் ராஜ்கமல் அதுக்கப்புறம் என்ன சொன்னாப்ல, ஏதாச்சும் பேசினாப்லையா? இல்லை அன்றைக்கி இல்லை, அதுக்கப்புறம் அவங்க ஒரு டீம் அரேஞ்ச் பண்ணி ஸ்டோரிஸ் ஹண்டிங்ல எல்லாம் இருந்துச்சு. ஸோ அது இன்னும் ஃபைனலைஸ் ஆகலைன்னு நினைக்கிறேன். ப்ளஸ் இப்போ கமல் சார் ரொம்ப பிஸியாக இருக்கார்ல, பாலிடிக்ஸ் அது. ஸோ அதெல்லாம் காலம் நடக்கும்போது நடக்கும். ஓகே. நான் கவின் உங்கள் அந்த காம்போ பற்றி நான் கேட்குறேன். கவின்ட்டு ஏதாச்சும் பேசுனீங்களா? இப்போ ரீசெண்ட் டேத்தில் ஏதாச்சும் பேசுனீங்களா கவின் ப்ரோட்ட? இல்லை, எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் அவங்க மூவிஸில் பிஸியாக இருக்காங்க. ஸோ ரீசெண்டாக பேசின வாய்ப்பு எதுவுமே கிடைக்கல. ஸோ மேபி ஏதாச்சும் இல்லை அவுட்டிங் இல்லை அந்த கேங் மறுபடியும் அந்த பாய்ஸ் கேங்குங்கிறது மறுபடியும் அவுட்டிங் ஏதாச்சும் கிளம்புனது போனால் நல்லாயிருக்கும். பட் எல்லாரும் ஓகே பிரதர். ஓகே, நம்ம முடிச்சுக்கலாம், ரேப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நிறையா போயிடுச்சு. அப்படிங்கும்போது எனக்குமே சரண்டர் ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. நம்ம ஊரில் இப்போ அதுதான் பயங்கரமாக இருக்குது. இன்னொன்று அந்த ராவாக இருந்ததாக இருக்கட்டும், இன்னொன்று எனக்கு உங்களோட ஸ்லாங்கோ இருக்கட்டும், உங்கள் லாங்குவேஜ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் பேசுகிற தமிழ் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த படத்தில் மட்டும் இல்லை, அதை தாண்டி நம்ம சொன்னோம்ல இன்னும் ராம்காம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல பார்த்துட்டே இருக்கோம். இதே டீமில் நான் மறுபடியும் உங்களை இன்டர்வியூ எடுக்கணும், ஒரு ராம்காவும் இன்டர்வியூ எடுக்கணும். ஓகேங்களா? August 1 நாங்கள் எல்லாரும் சரண்டர் வந்து பார்க்குறோம். ஆமாம், நாங்களாம் தேட்டரில் வந்து சரண்டர் ஆகிடும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? எங்களுக்காக அழகாக இன்டர்வியூ கொடுத்து தேங்க்யூ ஸோ மச் ஃபார் நன்றி. மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில், அளவிலும் தரத்திலும் நோ காம்ப்ரமைஸ். பார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி 23 வகையான பொறியியல் படிப்புகளை வழங்குறாங்க. 9443799222 கால் பண்ணுங்க. Taste the Daily.